மாற்றத்தின் குரல். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் கிளாஸில் தான் பண்ணணுமா, இல்லை கண்ணாடி டம்ளரில் தான் பண்ணணுமா, காலையில் சொன்னதை மதியமும் சொல்லலாமா, இல்லை ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் சொல்லணுமா, என்ன பண்ணால் தண்ணியோட முழு சக்தியும் நமக்கு கிடைக்கும்? இன்னும் உங்களுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம உடம்புல ஒரு சின்ன அடிப்படுதுன்னு வைங்களேன், நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அங்கே அடிப்பட்ட இடத்துல எங்கே அடிபட்டிருக்கோ அங்கே வெளியில் மருந்து தடவி கட்டு போட்டு விடுவாங்க. உள்ளே நம்ம முழுங்குறதுக்கும் மாத்திரைகளை கொடுப்பாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்க? எங்கே அடிபடிச்சோ அங்கே மட்டும் மருத்துவம் பார்த்தா போதும் தானே, உள்ளே முழுங்குறதுக்கு ஏன் மாத்திரை கொடுக்குறாங்க? ஏன்னா மாத்திரையை உள்ளேயும் வெளியில் அந்த கட்டும் போட்டால் தான் அந்த காயம் சீக்கிரம் குணமாகும், அந்த மருந்தோட பலன் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் தண்ணிக்கிட்ட நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல அதிர்வுகளை பதிவு செஞ்சு நம்ம குடிச்சிட்டோம். தண்ணி நமக்கு உள்ளே போயிடுச்சு, நல்ல அதிர்வுகள் நமக்கு உள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம உடம்புக்கு வெளியில் நல்ல அதிர்வுகள் வேணும், நல்ல வைப்ரேஷன் வேணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு வெளியிலையும் நல்ல அதிர்வுகள், தண்ணியோட ஆற்றல் இருந்தால் நம்ம நினச்சது இன்னும் சீக்கிரமாக நமக்கு கிடைக்குங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் குளிக்கிற தண்ணி பக்கெட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணிக்கிட்ட உங்களோட ஆசைகள், உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பேசுங்க. இல்லை உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிற மாதிரி வார்த்தைகளை அந்த தண்ணிக்கிட்ட பேசுங்க. உதாரணத்துக்கு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இந்த தண்ணீர் ஒரு மந்திர தண்ணீர், இதில் குளித்தா எனக்கு புத்துணர்வு கிடைக்குது, என்னோட உடம்புல இருக்கிற எல்லா காயங்களும் எல்லா நோய்களும் காணாமல் போகுது, நன்றி, இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியில் அந்த நல்ல வார்த்தைகளை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியில் குளிங்க. உங்கள் உடம்புக்கு ஒரு புது தெம்பு கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். குளிச்சுட்டு நீங்கள் எப்போவும் செய்யக்கூடிய வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் செய்யுங்க. தண்ணிக்கிட்ட நல்ல வார்த்தைகளை சொல்லி அதை நீங்கள் உள்ளே குடிங்க. இப்போது உங்கள் உடம்புக்கு உள்ளேயும் தண்ணீரோட ஆற்றல் இருக்குது, உடம்புக்கு வெளியிலையும் தண்ணீரோட ஆற்றல் இருக்குது. நீங்கள் சொன்ன நல்ல பாசிட்டிவான வார்த்தைகள் உங்களை சுற்றியும் இருக்குது, உங்கள் உடம்புக்கு உள்ளேயும் இருக்குது. அப்போது நீங்கள் உங்களோட ஆறாவை சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சது இன்னும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் 21 நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நினச்சது இன்னும் சீக்கிரமாகவே உங்கள் கையில் வந்து அடையும். இப்போது இந்த வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனில் நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. அது என்னென்னட்டு ஒவ்வொரு கொஷினாக பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, ஒரு ஆசை மட்டும்தான் சொல்லணுமா? தண்ணிக்கிட்ட இது மட்டும் தான் சொல்லணும், இல்லை இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாதுங்க. நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, உங்களுக்கு என்னெல்லாம் ஆசைகள் இருக்கோ, என்னெல்லாம் கனவுகள் இருக்கோ, அதை எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி குளிக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கலாம். ஒன்று தான் சொல்லணுன்ட்டு எந்த ரூல்ஸும் இல்லைங்க. உங்களுக்கு எத்தனை தோணுதோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம். சொல்லிவிட்டு நன்றின்னு சொல்லிவிட்டு அந்த தண்ணியை குடிங்க. குளிக்கும்போது இதை பயன்படுத்துங்க. கொஸ்டின் நம்பர் 2, காலையில் சொன்ன அதே ஆசையை தான் நாள் முழுக்க சொல்லணுமா? காலையில் ஒரு ஆசையை நம்ம சொல்கிறோம், சொல்லிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டோம். அதே ஆசையை தான் இல்லை அதே இலக்கை தான் ஒவ்வொரு முறையும் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, இல்லை நீங்கள் ஒவ்வொரு முறை தண்ணி குடிக்கும் போதும் ஒவ்வொரு விஷயம் அந்த மாதிரி கூட, ஒவ்வொரு ஆசைகள் அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லி குடிக்கலாம். எந்த கண்டிஷனும் கிடையாதுங்க. நீங்கள் எப்போ பேசினாலும் இல்லை நீங்கள் மனசில் நினச்சாலும் கூட ஓகே, பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லணும், அவ்வளோதாங்க இதில் விஷயம். மற்றபடி காலையில் சொல்கிறது தான் ஃபுல்லாக சொல்லணும், அப்போ தான் அது பழிக்கும். காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, நைட்டு ஒன்று, இந்த மாதிரி சொன்னால் அது பழிக்காது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் பாசிட்டிவாக தண்ணிக்கிட்ட பேசணும், நல்ல அதிர்வுகளை அதில் பதிய வைக்கணும், அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும், குளிக்கணும். இதுதாங்க விஷயம். கொஸ்டின் நம்பர் 3, கண்ணாடி டம்ளரில் மட்டும்தான் செய்யணுமா? என்கிட்ட கண்ணாடி டம்ளர்லாம் கிடையாது, சில்வர் தான் இருக்குது. இல்லை எங்கள் வீட்டில் சொம்பு இந்த மாதிரி தான் இருக்குது, டம்ளரே இல்லை. இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி டம்ளருன்றது உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு தண்ணி விசிபிளாக உங்கள் கண்ணில் தெரியுமேன்றதுக்காக சொல்லக்கூடியது தான். மற்றபடி கண்ணாடி டம்ளர் தான் செய்யணும்னு எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சொல்கிற வார்த்தை தண்ணீரில் பதிவாகுமே தவிர அது கண்ணாடியா, இல்லை அது சில்வரா, வாட்டர் பாட்டிலா, பிளாஸ்டிக்கா, இதெல்லாம் பார்க்காது, இதெல்லாம் கிடையாதுங்க.
நீங்கள் நல்ல வார்த்தைகளை தண்ணீர்கிட்ட சொல்லணும், அவ்வளோதாங்க விஷயம். உங்ககிட்ட என்ன இருக்கோ, உங்ககிட்ட வாட்டர் கேன் இருந்தால் வாட்டர் கேனை கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வாய்க்கு பக்கத்தில் வச்சுட்டு நேர்மறையான வார்த்தைகள் அந்த வாட்டர் கேன் கிட்ட சொல்லிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் குடிக்கலாம், தப்பு கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4, பச்சை தண்ணியில் தான் பண்ணணுமா இல்லை சுடு தண்ணியிலையும் பண்ணலாமா? ஒவ்வொருத்தங்களுக்கு சுடு தண்ணி அவங்க அதுதான் குடிச்சிட்டு இருப்பாங்க, பச்சை தண்ணி அவங்களுக்கு ஒத்துக்காது, அவங்களுக்கு உடம்புக்கு அது குடிச்சா ஏற்றுக்காது, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் தாராளமாக சுடு தண்ணியை பயன்படுத்திக்கலாம். ஆனால் பச்சை தண்ணியில் தான் எல்லா மூலக்கூறுகளும் உயிர் சக்தியும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற சுடு தண்ணியில் கொஞ்சமாக பச்சை தண்ணியில் நீங்கள் நல்ல வார்த்தைகளை பதிவு செஞ்சு அந்த சுடு தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் சுடு தண்ணி நீங்கள் குடிச்ச மாதிரி ஆச்சு, பச்சை தண்ணியோட அந்த உயிர் சக்தியை உங்களோட தண்ணியோட கலந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சுடு தண்ணியை தாராளமாக பயன்படுத்திக்கலாம். கொஞ்சம் பச்சை தண்ணியை கலந்துட்டு அதில் பாசிட்டிவான வார்த்தைகளை பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடிங்க. கொஸ்டின் நம்பர் 5, ஆஃபீஸில் இருக்கும்போது எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது? ஆஃபீஸில் நிறைய பேர் ஒர்க்கில் இருக்கும்போது வாட்டர் கேனை வச்சு வாய்க்கிட்ட பேசுறது இல்லை இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதெல்லாம் மற்றவங்க பார்த்தா ஏதாச்சும் நினைப்பாங்களான்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் யாரும் இல்லாத டைம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் வாட்டர் கேனில் தண்ணி ஃபில் பண்ணும்போதே அந்த தண்ணிக்கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ, என்னெல்லாம் உங்களுக்கு விஷயம் இருக்கோ, காலையில் அந்த தண்ணியை ஃபில் பண்ணும்போதே முழுசாக நீங்கள் அந்த தண்ணிக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக பேசிடுங்க. நீங்கள் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அந்த தண்ணியில் பதிவாகி இருக்கும். நீங்கள் இப்போது உங்களுக்கு எப்போல்லாம் தாகம் எடுக்குதோ ஆஃபீஸில் இருக்கும்போது அந்த தண்ணியை நீங்கள் குடித்தா மட்டும் போதும், அந்த தண்ணியில் உள்ள அந்த நல்ல வார்த்தைகளோட பதிவு, அந்த அதிர்வுகள் உங்களை சுற்றியும் எப்போவுமே இருக்கும். உங்களை சுற்றியும் வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு முறையும் தண்ணிக்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. ஒரு முறை பேசிட்டு அந்த வாட்டர் கேனை மூடி நீங்கள் கொண்டு போயிட்டாலே நீங்கள் பேசுனதோட அதிர்வு அந்த வாட்டர் கேன் ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது எல்லாமே அது உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். கொஸ்டின் நம்பர் 6, உங்கள் கணவர் எப்பவும் திட்டிகிட்டே இருக்காரா? அப்போ இப்படி பண்ணுங்க. உங்கள் கணவர் எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்காரு, அடிக்கடி எப்போவுமே அன்பாக பேசவே மாட்டேங்கிறாரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் கணவர் குடிக்கிற தண்ணியில் உங்களை பற்றின நல்ல வார்த்தைகளை, அன்பான வார்த்தைகளை அவர் இல்லாதப்போ அதில் பதிய வச்சு அவருக்கு குடிக்க கொடுத்து பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு, என் கணவர் என் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்காரு, என்னை ரொம்ப மதிக்கிறார், என்னை காதலிக்கிறார், எனக்கு துணையாக இருக்கிறார், என் பேச்சை கேட்கிறார், இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் அந்த தண்ணியில் பதிவாகி இருக்கும். இந்த தண்ணியை உங்கள் ஹஸ்பண்ட் குடிக்க குடிக்க அவர் அறியாமலே மாற்றம் நிச்சயம் வருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே சொல்கிறத விட ரியலாக ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட ரிசல்ட் என்ன நமக்கு தெரியும். 21 நாள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்கள் கணவர் உங்களை எப்போவும் திட்டிக்கிட்டே இருக்காரு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில், அவர் குடிக்கிற தண்ணியில் அவர் இல்லாதப்போ நல்ல கருத்துக்களை, உங்களை பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை அதில் பதிவு பண்ணி அவருக்கு குடிக்க கொடுத்து பாருங்கள். 21 நாள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு நிச்சயம் உங்கள் கணவர் மாறி இருப்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 7, வீட்டில் அடிக்கடி சண்டை வருதா? அப்போ இந்த மாதிரி பண்ணுங்கள். சில பேருக்கு வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும், வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீடு துடைக்க பயன்படுத்துகிற தண்ணீரை கொஞ்சமாக கல்லுப்பை போட்டுக்கோங்க. கல்லுப்புக்கு வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்தியை விரட்டுற சக்தி ரொம்ப இருக்குங்க. கல்லுப்பை போட்டுட்டு நல்லா அந்த தண்ணியை கலந்து விட்டுட்டு நல்ல வார்த்தைகளை, உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை அந்த தண்ணிக்கிட்ட சொல்லுங்கள். எக்ஸாம்பிளுக்கு, என் வீட்டில் தெய்வீக சக்தி உள்ளது, என் கணவரும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோம், என் குடும்பம் ஒற்றுமையான குடும்பம், என் வீட்டில் செல்வம் நிறைஞ்சு வழியுது. இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற எல்லாத்தையும் நல்ல வார்த்தைகளாக பாசிட்டிவாக அந்த தண்ணிக்கிட்ட பேசிட்டு இப்போது அந்த தண்ணியை வச்சு வீடு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி விடுங்க. நீங்கள் சொன்ன வார்த்தைகளோட அதிர்வுகள் அந்த தண்ணியிலே பதிவாகி இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகளோட பதிவுகள் உங்கள் வீடு ஃபுல்லாக பதிவாகி உங்கள் வீடே நல்ல அதிர்வுகளாக இருக்குங்க. நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே. இப்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது அடிதடி இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மாற்றம் உங்கள் கண்ணாலே நீங்கள் பார்ப்பீங்க. கொஸ்டின் நம்பர் 8, குழந்தைகள் சொல் பேச்சை கேட்க வேண்டுமா? அப்போ இந்த மாதிரி செய்யுங்க. உங்கள் குழந்தைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்களா, ரொம்ப சேட்டை பண்ணுறாங்களா, உங்கள் பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்களா,
இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் டெக்னிக் தான், ஆனால் அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பீங்க. அப்போது அந்த வாட்டர் கேனில் உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் குழந்தை எப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, நல்லபடியாக படிக்கணுமா, நல்லா படிக்கிறான்னு சொல்லுங்கள். இல்லை அவன் ரொம்ப சமத்தாக இருக்கணுமா, ரொம்ப சமத்து குழந்தைன்னு சொல்லுங்கள். நல்லபடியாக சாப்பிட்ணுமா, நல்லபடியாக சாப்பிட்றான், அவன் ஆரோக்கியமாக இருக்கான், நல்ல சக்தியோடு இருக்கான், நல்ல புத்திசாலியாக இருக்கான், ரொம்ப திறமையாக இருக்கான். இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் குழந்தைய எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த தண்ணியில் சொல்லிவிட்டு நல்ல வார்த்தைகளை பதிய வச்சுட்டு அவனுக்கு குடிக்க பேக் பண்ணி அனுப்பிடுங்க. உங்கள் குழந்தை அந்த தண்ணியை எப்போல்லாம் குடிக்குதோ அவனுக்குள்ளே நீங்கள் சொன்ன வார்த்தைகளோட வைப்ரேஷன் நிச்சயம் நடக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியெல்லாம் கூடிய சீக்கிரத்துலேயே உங்கள் குழந்தை நிச்சயம் மாறுவான். டெக்னிக் என்னமோ ஒன்று தான். தண்ணிக்கிட்ட நல்ல வார்த்தைகளையும் உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள் பாசிட்டிவாக பேசிட்டு அந்த வார்த்தைகளோட அதிர்வுகளை அதில் பதிய வச்சுட்டு நீங்கள் அதை குடிக்கணும். இந்த டெக்னிக் தான். இதை நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தண்ணியில் பதிவாக இருக்கும். ஸோ நம்ம அதை வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் குளிக்கிறதுக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, குழந்தைங்க குடிக்கிற தண்ணியில், ஹஸ்பண்ட் குடிக்கிற தண்ணியில், இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி பதிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றியும் நல்ல வைப்ரேஷன் நீங்கள் உணர்வீங்க. உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் கேட்கும். உங்கள் வீடே உண்மையிலே தெய்வீக சக்தி நிறைஞ்ச மாதிரி ஒரு நல்ல வைப்ரேஷன்லேயே இருக்கும். சில பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் நல்ல நமக்கு வைப்ரேஷன் இருக்கும். அவங்க வீட்டை விட்டு போகவே கூடாது, கொஞ்ச நேரம் அவங்க வீட்டிலே இருக்கலான்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா அவங்க வீட்டோட வைப்ரேஷன் நல்லா இருக்குது. அதே மாதிரி சில பேர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்ம கிளம்பிடலான்னு தோணும். ஏன்னா அவங்களோட வைப்ரேஷன் சரியில்லை. ஸோ நீங்கள் வீடை க்ளீன் பண்ணுற தண்ணியில் நல்ல வார்த்தைகளை பதிவு பண்ணி துடைச்சி பாருங்கள். எதையுமே சொல்கிறத விட செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அதை ஒத்துக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். அது உண்மையாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. நான் சொன்னது எல்லாமே தொடர்ந்து 21 ரூபா செஞ்சு பாருங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.